ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்லேருந்து ஒரு சம் தாங்க பார்க்க போகிறோம். இது ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்ட சம் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். ஸோ 1 to 35 இடங்கள் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கீழேருந்து கால்குலேட் பண்ணும்போது 7வது இடத்துல கமலுங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. சரிங்களா, 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் போது ரமேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். இவங்க வந்து 9வது பிளேஸில் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். சுரேஷ்க்கும் கமலுக்கும் இடையில இந்த ரமேஷுங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? இந்த சென்டரா இருக்கார் இல்லையா, அந்த ரமேஷோட ஒப்பிட்டு பார்த்து இந்த கமல் வந்து எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ கொஷின் அப்படி இப்படி இருக்கும், பட் ஈஸி தான். ஆன்சரு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த மேலேருந்து வரக்கூடிய இந்த 9 பிளேஸையும் இங்கேருந்து கீழேருந்து வரக்கூடிய இந்த 7 பிளேஸையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே இல்லை, நம்ம இங்கே போட தேவையில்லை இல்லையா. ஸோ அதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். 16ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம டோட்டலில் எத்தனை பிளேஸ் இருந்துச்சு? 35 பிளேஸ். அதில் 16 பிளேஸ் போயிடுச்சு. சரிங்களா, ஏன்னா மேலேயும் கீழேயும் இருக்கிறது போயிடுச்சு. அப்படின்னா என்ன இருக்குது? 19. மொத்தமாக இந்த இடத்துல 19 பிளேஸ் தான் இருக்குது. சரிங்களா, அப்போது இவங்க வந்து சென்டராக இருந்தாங்க இல்லையா, இந்த ரமேஷ், அவங்களிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த கமலுக்கு சொல்ல போகிறோம். சரிங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரமேஷுங்கிறவங்களோட பிளேஸ் தான் 19. சரிங்களா, ஸோ அப்போ பாதியாக டிவைட் பண்ணோம்னா, ஏன்னா இவங்க இடையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 19ங்கிற நம்பரை பாதியாக பிரிச்சுக்கிறோம். அதுக்காக 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னு கிடைக்கும்? நமக்கு 9.5ன்னு கிடைக்கும். ஐ மீன் 10ன்னு கிடைக்கும். அப்போது 10 தான் ஆன்சர். சரிங்களா, இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 to 19 வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. 18, 2, 3, 17 இந்த மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே வந்தோம்னா சென்டராக நமக்கு 10 தான் கிடைக்கும். சரிங்களா.